ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம இப்போது ரமலான் மாதத்தை ஆரம்பித்து விட்டோம். இந்த நாட்கள்ல தொடங்கி தினமுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு களிமாவை நீங்கள் விடாமல் ஓதிக்கொள்ளுங்க. முதல் நாள்லயே அதை நீங்க செஞ்சாதான் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அதை விடாம செய்வீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த களிமாக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நபி அவர்கள் இந்த களிமாவை விட்டதே கிடையாது. ரமலான் மாதத்துல நம்ம பாத்தீங்கன்னா கடமையான ஃபர்லான நோன்புகளை வைப்போம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஒரு பாக்கியம் மற்ற மாதத்துல கூட நமக்கு கிடைக்காது. அப்ப ஃபர்லான நோன்பையே வைக்கிறோம்னா நம்மளுடைய அமல்கள்லயே சிறந்ததாக எது ஆயிரும்னா நோம்பாயிரும். ஏன்னா நோம்புடைய கூலியை பத்தி தான் அல்லாஹ் இன்னும் நமக்கு தெரிவித்து கொடுக்கல. மறுமையில நான் அந்த அடியானுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஆனா இந்த ஒரு களிமாவை பத்தி நபி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாள் முழுவதும் யார் என்ன இபாதத் செஞ்சாலும், ஒருவர் நோன்பு வைத்திருந்தாலும், ஹஜ் செய்திருந்தாலும், உம்ரா செய்திருந்தாலும், அதிக திக்ரு செய்திருந்தாலும், தொழுதிருந்தாலும், எல்லாரை விட உங்களுக்கு இந்த களிமாவை ஓதி முடித்து விட்டால் அதிக நன்மையை அல்லாஹோ அந்த நாள்ல கணக்கில் பதிவு வைக்கிறானமா. சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க. சிறந்த அமல் அந்த நோன்பு வைத்தவர்களை கூட நம்ம மிஞ்சக்கூடிய நன்மை இந்த களிமாக்கு இருக்குன்னா, இந்த ரமலான் மாதத்துல ஒவ்வொரு நாளும் இந்த களிமாவை ஓதுங்க. அதுலயும் உங்களால ஒரே அமர்வுல ஓத முடியாட்டினா நீங்க பிரித்து பிரித்து ஓதிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இந்த களிமாக்கு இன்னும் சில சிறப்புகள் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. யார் இந்த களிமாவை ஓதுறாங்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் ரமலான்ல பாத்தீங்கன்னா 10 அடிமைகளை விடுவித்த நன்மையை பெற்றுக்கொள்றாங்க. அதாவது அந்த காலத்துல அடிமைகள் இருந்தாங்க, அவர்களை வைத்து வேலை வாங்கி கொண்டிருந்தாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காசு கொடுத்து சுதந்திரத்தை கொடுப்பாங்க. அவங்களுடைய எஜமான் இருந்து அவர்களை விலைக்கு வாங்கி விடுவிப்பாங்க. அது ரொம்ப சிறப்புக்குரிய நன்மையாக இருந்துச்சு. ஆனா அது இந்த காலத்துல இருக்கானா இல்ல. ஆனா இந்த களிமாவை ஓதுறதன் மூலமாகவே நீங்க 10 அடிமைகளை விடுவித்த நன்மையும் பெற்றுக்கொள்றீங்க. அது மட்டும் இல்ல, இந்த களிமாவை ஓதுறதுனால 100 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். 100 அந்தஸ்துகள் உங்களுக்கு மறுமையில உயர்த்தப்படும். இன்னும் இந்த களிமாவை ஓதுறதுனால எந்த ஒரு ஊசலாட்டங்களும் இல்லாம அமல்களை தெளிவாகவும் முழு ஈமானோடவும் நமக்கு செய்யறதுக்கு காரணமாக ஆகிவிடுது. அப்ப யோசிச்சு கொள்ளுங்க, இந்த களிமாவுக்கு எவ்வளவு சிறப்பு இருந்தா இப்படியான விஷயங்கள் எல்லாமே இதற்காக பரிசாக நமக்கு கொடுக்கப்படும்னு சொல்லி, அதுலயும் இந்த களிமாவை ஓதுறதுனால நேரடியாக நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து நாள் முழுவதும் தேவையான பாதுகாப்பு கிடைக்குது. அதே மாதிரி இதை ஓதுறதுனால நாள் முழுவதும் நீங்கள் விரும்பக்கூடிய விஷயம் மட்டுமே நடக்கும். உங்களுக்கு பிடிக்காத, உங்களை கோபம் ஊட்டக்கூடிய, உங்களை வருத்தம் பட வைக்கக்கூடிய எந்த விஷயமுமே நடக்காது. சுபஹானல்லாஹ். அதுதான் நமக்கு வேணும். நாள் முழுவதும் எப்ப பார்த்தாலும் நமக்கு பிடிக்காததே நடந்துட்டு இருக்கு. ஆனா இது ஓதுனா நாள் முழுவதும் நமக்கு பிடிச்சதே நடக்குமாமா. அப்படி பிடிச்சது நடந்தாவே நம்ம துவா எல்லாம் கபுலாகுதுன்னு அர்த்தம். நம்மளுடைய துவா கபுலாலின்னு தான் நம்ம நிறைய நேரத்துல கவலைப்படுறோம். அப்ப பிடிச்சதுன்னா நம்ம துவாக்கள் கபுலாகும்னு அர்த்தம். அப்ப எல்லா தேவைகளுக்கும் இந்த களிமாவே போதுமானது. எல்லா நன்மைகளையும் மிகைப்பதற்கும் இந்த களிமாவே போதுமானது. பல சஹீஹான அறிவிப்புல அறிவிக்கப்பட்ட களிமாவாக இருக்கு. அந்த களிமாதான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த களிமாவை நீங்க ஓதுறது முக்கியம் இல்ல, இந்த களிமாவை நம்ம அர்த்தத்தோட ஓதுறது ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால அர்த்தத்தை உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் ஓதுங்க. முதல்ல லா இலாஹா இல்லல்லானா வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அதுக்கப்புறம் வஹ்தஹு லா ஷரீக லஹுனா அவன் ஒருவன், அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து அவனுக்கு புகழும் ஆட்சியும் உரியது. அதுக்கப்புறம் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் எல்லாமே அவன் கைவசமே இருக்கு, எல்லாவற்றின் மீது அவனே சக்தி படைத்தவனாக இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அற்புதமான களிமா தான் இந்த களிமா. இந்த களிமாவைத்தான் நம்ம என்ன சொல்றோம், 100 முறை நபி அவர்கள் ஓத சொன்னாங்க. ஓதிவிட்டால் நாள் முழுவதும் மற்றவங்க செய்த நன்மைகளை கூட இந்த களிமாவை ஓதுபவர்கள் மிகைத்து விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல நானும் 100 முறை ஓதுறேன், நீங்களும் 100 முறை ஓதுறீங்கன்னா அப்ப யார் அதிக நன்மை செஞ்சிருப்பா அப்படின்னு பார்த்தா, 100 முறையை விட அதிகமாக யாராவது ஓதுனாங்கன்னா அவங்க மட்டும்தான் நம்மளை முந்துவாங்களோ தவிர மற்றவங்க யாராலையும் இந்த களிமாவை 100 முறை ஓதாம நம்மளை முந்த முடியாது. அதே நேரத்தில் உங்களால் இதை ஒரே அமர்வில் 100 முறை ஓத முடியாட்டினா நீங்கள் பிரித்து ஓதிக்கலாம். அதாவது ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடியோ இல்லை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். நீங்கள் 20 பிரித்து ஓதுனா 5 நேரத்துக்கு பின்னாடி ஓதலாம். அப்படி இல்லை நான் ஒட்டுக்கா 50 ஓதிடுவேன் அப்படின்னா காலை மாலை அப்படி ஓதுங்க. இல்லாட்டினா இஃப்தாருக்கு பின்னாடியும் சஹருக்கு பின்னாடியும் நீங்கள் ஓதலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிரித்து ஓதிக்கிறது உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும்.
நன்மையான நாட்கள்ல இந்த களிமாவை ஓதுங்க. ரொம்பவே கனமானதாக உங்க நன்மை தராசில் இருக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் வீடியோ வரும், பார்த்து வாங்க.